பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவராய் இருக்கிறார். நாமும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு காரியம்தான். ஆண்டவர் கடைசியாக அடிக்கப்படுறதுக்கு பிடிக்க வரப்போகிற நேரத்தில் பிதாவினுடைய சித்தத்திற்காக போய் ஜெபித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல் நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். பாருங்கள், வார்த்தையில் எப்படி சொல்லியிருக்கிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே அவருக்கு உறவாய் இருக்கிறார்கள், அவருடைய சொந்தமாய் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்ததுனால நம்ம அதிக நேரத்தில் ஆண்டவர் இடத்துல வராமல் நம்ம சுய சித்தத்தின்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்ட காலங்களில் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருடைய சமூகத்தில் போய் நிற்போம். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட தேவையான ஆட்கள் இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இடத்துல போய் நின்ன தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வதித்ததினால நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? பின்வாங்கி போயிட்டுருக்கோம். காசு இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறத நம்ம வாங்கிக்கிறதோம், நம்ம செய்யணும்னு நினைக்கிறத நம்மளே போய் செஞ்சுருந்தோம், ஆண்டவரை தேடுறதே இல்லை. ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத நிலமையில என் பிள்ளை என்கிட்ட இவ்வளோ நேரம் நிற்கிறா, இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே கேட்டு கேட்டு செய்கிறா, நான் இவளை ஆசீர்வதித்தேன்னா இன்னும் அதிகமாக என்கிட்ட சேருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தார். ஆனால் நம்ம அதற்கு மாறாக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுகிறார். என்கிட்ட இப்போ எதையுமே கேட்குறதே இல்லையா? முன்னாடிலாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது, ஏசப்பா நான் இங்கே போயிட்டு வரேன், என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட என்னை தேடின என் பிள்ளைங்க இன்றைக்கி எவ்வளவோ பெரிய காரியங்களாக இருந்தால் கூட என்கிட்ட பேசுகிறதில்ல, என்கிட்ட ஆலோசனை கேட்குறதில்ல, என்னுடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு விருப்பப்படாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே அவருக்கு சொந்தமாய் உறவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அவருக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எடுத்ததுனால தான், நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் அவரை நம்முடைய தகப்பன் என்று சொல்லுகிறோமா? உண்மையாய் நேசிக்கிற தகப்பனிடத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம மறைக்க மாட்டோம், எந்த ஒரு காரியத்தையும் அவங்க ஆலோசனை இல்லாமல் செய்ய மாட்டோம். அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அது என்ன காரியமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய சித்தத்தின்படி மட்டுமே ஆகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் வழிநடத்தி நம்ம நினைக்கிறதற்கு மேலாக அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.